ஆஃப் த ரேசஸ் வந்து அப்ராடில் ஷூட் பண்ணது. இங்கே இது லோக்கலில் நடக்கிற ஸ்டோரி, லோக்கலில் நடக்கிற ரேஸ் கூட அங்கே தான் போய் ஷூட் பண்ணோம் பிகாஸ் ஆஃப் லாஜிஸ்டிக் ரீசன்ஸ். அண்ட் நிறைய விஷயம் அபி பேசுவார். இது இது 2 பீரியடில் நடக்குது, ஏர்லி 90s ஏர்லி 2000. ஸோ 2 பைக், டிஃப்ரெண்ட் பைக்ஸை பற்றின விஷயம் கூட இதில் வரும். 2 ஸ்ட்ரோக் அண்ட் 4 ஸ்ட்ரோக், ரைட்? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். பட் செட்டாக கிரியேட் பண்ணது இது இது பழைய யூஸ் பண்ண ட்ராக்கை எடுத்து அது கொண்டான ஆளுங்களை கொண்டு வந்து அது அந்த ரேஸை ரெடி பண்ணுறவங்களை கொண்டு வந்து ஃப்ரம் லாட் ஆஃப் பிளேசஸ் ஃப்ரம் இந்தோனேஷியாவில் தான் அதிகமாக ஷூட் பண்ணோம். அண்ட் லாட் ஆஃப் ரேசஸ் வி காட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அங்கேருந்தெல்லாம். அண்ட் அந்த ட்ராக்கை ரெடி பண்ணுறது தான் மெயின் வேலையாக இருந்தது. ஸோ அப்புறம் வீடுகள், மற்ற ஆஃபீஸ்கள், இவங்களோட ட்ரைனிங் ட்ராக்ஸு, அது ஒரு செட்டு ஒன்றும் அங்கே வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ ஒர்க் வைஸ் இதுதான். பட் ஒரு அட்ரினல் ரஷ் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஹாய், மதி சினிமாட்டோகிராஃபர். நான் ஆக்சுவலி யூவி கிரியேஷன் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி. சர்வா சார் கூட நான் வந்து ரன்ராஜ் அண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிலிம்க்கு நான் வந்து அஃபிஷியலாக கேமராமேன் இல்லை, பட் ஐ ஷாட் ஆல் த ரேசஸ் இன் திஸ் மூவி. தேங்க்ஸ் அபி. ராஜசேகர் சார் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. லவ் டு டூ தட். அண்ட் ஹாய் நிரு, தேங்க்ஸ். ஒரு 1 month நாங்கள் வந்து நான் ஸ்டாப்பாக இந்த ரேசஸ் எடுத்தோம். அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இதில். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் மோட்டோகிராஸ் ஃபிலிம்ங்கிறதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. தேங்க்ஸ் அபி. அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் என்னை விட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதில் அவருக்கு மேட்ச் பண்ணி நானும் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். பிரேக் எடுத்தேன். சாஹுக்கு அப்புறமாவே ஐ வாஸ் வெயிட்டிங் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் வரணும்னு. அண்ட் யூவி கிரியேஷன்ஸ் வந்து எனக்கும் ஒரு பிகாஸ் என்ன தெலுங்குல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ஒரு ஃபிலிம். வம்சிபாய் எங்கே இருக்காருன்னு தெரில. அவர் எப்போவுமே ஓகே இங்கே பேச மாட்டார், அங்கே ரூமில் பயங்கரமாக இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ வம்சிபாய் பிகாஸ் நான் தமிழ் ஃபிலிம் பண்ணால் கூட அவர் வந்து என்னை புஷ் பண்ணிட்டு இது உங்கள் சவுண்டு மாதிரி இல்லை அப்படின்னு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு, இது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் அபிலாஷ் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வம்சி சார் தான். ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம். ஏன்னா அபிலாஷ் கூட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பேசும்பொழுதே செம கனெக்ட். என்னன்னா நானும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன், நீங்களும் எழுந்திரிச்சிருவீங்களா, ஓகே, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் ஸ்டைல்லேருந்தே ஒரு கனெக்ட். அண்ட் ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஐ வாஸ் லைக் பயங்கரம் மைண்ட் ப்ளோன். ஏன்னா இந்த மாதிரி பிகாஸ் அண்டர் டாக் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளும் அடி ஓடெல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அதனால அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்பொழுது ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. அண்ட் இன்னொன்று ஷரவணன் சார், அவர் கூட ரன்ராஜரன் ஒரு லக் ஃபேக்டர் வந்து அங்கே மேஜராக என்ன பெருசாக லான்ச் பண்ண ஒரு ஃபிலிம். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் அகைன் இதுங்கும்போது ஐ வாஸ் லைக் இல்லைங்க செம்மையாக பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் அபிலாஷ் கூட. அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்கிரிப்டே வந்து பாதி ஸ்கிரிப்ட் வந்து ராஜீவன் சார் சொன்னார் 90s 2000s இருக்க மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும். கோயம்புத்தூரில் தான் ஏன்னா ரேசிங் மோட்டோக்ராஸ்க்கான திங்ஸ் இருக்கிறதுனால ஏன்னா லைக் நிறைய இது கேரக்டர்ஸே எனக்கு டப்பிங் வரும்போது தமிழில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ராஜசேகர் சார் உங்களோட பெரிய ஃபேன், இதுதாண்டா போலீஸ்ன்னு சொல்லி அடிலாம் கொடுத்து திரும்ப வாங்கியிருக்கேன். ஸோ ஐம் ரியலி கிளாட் சார். அண்ட் சில படங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது ஐயோ தெரியாமல் கமிட் ஆகிட்டமேன்னு இருக்கும். சில படங்கள் எப்படியாவது இந்த படத்தை காப்பாற்றிடணும் அப்படின்னு இருக்கும். சில படம் ஹிட் ஆகிட்டா நல்லா இருக்கும்னு இருக்கும். சில படம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு தோணும். சில படங்கள் தான் ஓகே நல்ல வேலை இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு தோணும். அது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ரீல் பண்ணும்பொழுதுமே இந்த படம் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அண்ட் ஏன்னா சில படம் நம்ம சொல்லும்போது தெரியும் எங்க நம்ம அடுத்த எந்த படம் வருது அப்படின்னாலும் நம்ம 10 படம் பண்ணிட்டு இருந்தாலும் 1-2 படங்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நாளாக நான் வந்து பைக்கர் லீடர் வலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் டீம்
எல்லாருமே ஆக்சுவலி தமிழ் பேசுவாங்க, யுவராஜும் மதி சார், ராஜவன் சார், ஸோ அதனால தமிழ் டீம் தான். அண்ட் இன்னொரு விஷயம், சவுண்ட் பற்றி இங்கே சச்சின் வரல, ஸோ ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபவுட். ஏன்னா சார் சொன்னாருங்க 2 ஸ்ட்ரோக் ஐநோ 4 ஸ்ட்ரோக் மாதிரி நாங்கள் இன்ஃபேக்ட் ஒரு ட்ராக்கே வச்சுருக்கோம் 2 ஸ்ட்ரோக் வெர்சஸ் 4 ஸ்ட்ரோக் அப்படின்னு. ஸோ சவுண்ட் டிசைன் வந்து ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இப்போ பைக்கர் பண்ணும்பொழுது என்ன நீங்கள் F1 மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்க எங்கே பண்ணாலும் கேட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்பொழுது நாங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது F1 வரல. பட் ஆனால் எங்களால் முடிஞ்சதை நல்லா பண்ணியிருக்கோம். பட் கண்டிப்பாக இப்போ இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸும் இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இது வந்து ஓகே இந்தியன் ஃபிலிம் வந்து இன்டர்நேஷ்னல் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு இல்லாமல் அவங்களுக்கும் இன்டர்நேஷ்னலாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபில்மாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், எல்லாருமே அப்கோர்ஸ் மலவிகா யுவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் கிரேட். அண்ட் அபிலாஷ் வந்து யார் யாரெல்லாம் நான் கேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாரோ எல்லாரையுமே பிடிச்சிட்டு வந்தார். ஏன்னா அபிலாஷ் அவருக்கு அந்த ஒரு ஆரா இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் எல்லாரையும் அவரை பிடிச்சிருவோம் ஈஸியாக. சவுத் இந்தியாவிலேருந்து நிறையா பேன் இண்டியா டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் அபிலாஷ் வில் பி ஒன். அண்ட் இன்னொரு விஷயம், தெலுங்கு ஃபிலிம் அப்படின்னு பார்க்காம ஜென்ரலாக ஓகே 1 வீக் 2 வீக்ஸ் ஆகும், ஓகே ரிசல்ட் வந்தோடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் நான் நிறைய படத்துக்கு சொல்ல மாட்டேன், தைரியமாக போய் ஃபர்ஸ்ட் டே பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். உங்களோட ரிவ்யூஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நல்ல படங்கள் நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. பட் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே பாருங்க, யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். Opposite Rajavan sir, Madi sir and all. Sir, I'm very junior to you, so please don't judge me, sir, if I wrote something wrong or something. So good evening, everyone. It's a great pleasure for us to be here. So the Biker, the film, I just saw the trailer. It is not only about the race. We have human emotions in it. So that is why we're releasing in Tamil. I know I may not speak Tamil, but I'm hoping my film will speak to your hearts. So I want to talk about my technicians, Rajivan sir, Madhi sir, Yuvraj sir, all others. So Jibran sir, I taught you Telugu, but no one taught me Tamil here. So you come to Hyderabad, I give you Hyderabad biryani, but I come to Chennai, no nothing, sir. So when I come next time, definitely I'll learn Tamil, and I want to do a Tamil film too. So sorry if I speak anything wrong here. Coming to my actors, Sharwan sir, Rashekar sir, and Malvika ma'am, everyone. If you see this film, without them it would have been not possible for me to achieve that. So please go to theaters on April 3rd. You won't get disappointed. I'm good. So hi guys. உங்க முன்னாடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிற்கிறேன். இட்ஸ் பின் ஐ திங்க் 2.5-3 years since தலைமைச் செயலகம். அண்ட் என்னை நம்பி நான் ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் என்னை சேர்த்துக்கும் போது I was just 2 films out. I mean ஸ்க்ரீன் டைம் படி பார்த்தீங்கன்னா ஒன்று தலைமைச் செயலகம் and one more movie that's yet to be released. என்னை நம்பி சார் வந்து கூப்பிட்டாரு. he asked me for an audition and I gave it. என்னை நம்பி இவ்வளோ பெரிய ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். Chala thanks in the role na kitchindaniki. And yeah, like I've found many I don't know if I can speak a lot about my character right now. I don't want to spoil the surprise for you guys. But apart from that, I found a lot of friends through this movie. I made a lot of friends through this movie. Of course, like Sharva bro, like he's amazing. He just comes to the set like he has this nonchalant thing to him that, you know, he just comes, he just has his vibe about him, like it's just so beautiful around him. Rajshekar sir, amazing character as a human. Hope to learn a lot from you, sir, for sure. Malvika ma'am, we never had any interaction together, and like, you know, yeah, she has done amazing job. I've seen the trailer and amazing. Yuvraj sir, he has given something so beautiful to us, and like, you know, it's just something you guys should have to come to the theaters and experience. நீங்க கண்டிப்பா தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும். You guys will not be disappointed. So Germanல they say something, you know, when you chase a butterfly, ஒரு பட்டாம்பூச்சி நம்ம துரத்தும் போது அந்த ஓடி போயிடும், நம்மளால பிடிக்க முடியாது. But you create a garden
and the butterflies are going to come to you. And I think Abhilash sir has created a wonderful garden, and it has a lot of elements in it, a lot of surprises, high octane races, emotions, everything, a lot of things that you guys are gonna just enjoy. Tamil, Telugu, Kannada box office, watch out. Thank you. வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு சென்னையில் இருக்கேன். லாஸ்ட் டைம் குக்கு ப்ரமோஷன்ஸ் டைமில் சென்னையில் வந்தேன் நானும் லாங்குவேஜஸ் ஐம் லேர்னிங் 4 languages and it's all a mess. Okay, so please excuse me, I'll switch to English. When Abhi first narrated the script to me, it seemed like a very high concept film, like everybody shared it. There's a lot of emotion, it's very high adrenaline, and I think there's a lot that the trailer hides. It's very tactfully cut by Avi. There's a lot that the trailer hides. There are a lot of people, a lot of characters that shape this particular biker. Like, like Madam was talking about how there are a lot of supporting characters that somebody has, especially a sports person has. And there are a lot of people who come together to help him make those decisions to get him where he gets to. And full Tamil crew, I just realized all of you are Tamil speaking people. So it's amazing to be back in Chennai. I hope to do more Tamil films, but this time I hope you receive Biker with just as much love as you receive all of Sharva's other films. I need not talk about Sharva. Enga vida unga kalga. How do I talk about other than me? They know them. Ha, enna vida ungalku Sharva nalla theriyum. So yes, please enjoy our film. Thank you so much. மேடையில் தமிழில் பேசி ரொம்ப வருஷமாகுது. ஸோ இங்கே பேசுகிறவங்கெல்லாம் இப்போ பேச்சை கேட்டு எனக்கு இருந்த தமிழ் மறந்துடுச்சு. ஸோ நிறைய தப்பு பண்ணுவேன், முன்கூட்டியே சொல்லிடுறேன், சாரி. இப்போ நான் நடந்து வரும்போது ஹீரோ சர்வானந்த் கார் தான் கை கொடுத்து என்னை மேடைக்கு கொண்டு வந்தார். அது ஏன்னா நான் ஒரு 3 months முன்னாடி ஃப்ராக்சர் ஆகி ஆங்கிள் ஃப்ராக்சர் ஆகி இப்போ தான் ஹீல் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி லெஃப்ட்டு ஆங்கிள் கூட நான் ஃப்ராக்சர் பண்ணியிருக்கேன். இப்போ சினிமாவில் தான், சினிமா ஸ்டண்ட்டில் பண்ணி தான் 2 காலுமே உடஞ்சது. இந்த லெஃப்ட் லெக் தான் முதல்ல உடஞ்சது. முதல்ல எப்போ உடஞ்சதுன்னா, நான் இதுதான்டா போலீஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு December 8th ரிலீஸ்ன்னு சொல்லி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு, நான் இன்னொரு படம் மீசைக்காரன்னு தமிழில் ரிலீஸ் ஆன படம் மகாடுன்னு தெலுங்குல ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது, இங்கே தான் இந்தியன் என்ன பேங்க் அது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆமாம். ஸோ அங்கே இருக்கிற ஒரு பிரிட்ஜில், ரயில்வே பிரிட்ஜிலேருந்து ரோட்டில் விழுந்து பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எல்லாம் பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணி அங்கே இருந்தேன். ஸோ நான் ரூம்லெல்லாம் இதுதான்டா போலீஸோட போஸ்டர் எல்லாம் வச்சு, டாக்டர்ஸ் விசிட்டிங் ஹவுஸில் பார்த்தா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் மாதிரி இருக்குமே தவிர பேஷண்ட் ரூம் மாதிரி இருக்காது. என்ன டாக்டர் இப்படி இருக்கு அப்படின்னு. இல்லை சார், படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ December 8th ரிலீஸு, நான் November 15th ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இன்னொரு மாதம் சேர்ந்து இருக்கணும். ஆனால் நான் டிசம்பர் படம் 8th ரிலீஸ் ஆனோன்னு என்னால் அங்கே இருக்க முடியல. நான் எழுந்து அந்த கட்டோட நேராக தியேட்டருக்கு, சத்யம் தியேட்டருக்கு தான் வந்தேன். இப்போ வந்து அந்த படம் பார்த்தேன், இதுதான்டா போலீஸ். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான்டா போலீஸ் இங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தெலுங்குல ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆச்சு. எப்பயுமே பெரிய ஹிட்டு ஆகிற படங்கள் பண்ணும்போது, இல்லை இந்த ஃப்ராக்சர் வந்து உங்களுக்கு பெரிய ஹிட்டு வரும் பாருங்க அது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த அடிப்பட்ட உடனே திருஷ்டி, அங்குஷம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு, திருஷ்டி அப்படின்னு.
ஸோ இது இந்த மாதிரி நடக்குமா நடக்காதா தெரியாது. இப்போ வந்து எனக்கு ஃப்ராக்சரோட நான் திருப்பி சத்தியம் தேட்டருக்கு வந்திருக்கேன். ஸோ எங்களுக்கு இந்த பைக்கரும் பெரிய ஹிட்டாகும், நான் ஆக்சிடென்ட் ஆன படமும் பெரிய ஹிட்டாகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கூட வந்து எங்களை ஆதரிக்கணும். April 3 இப்போ படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டருக்கு வந்து நீங்கள் தயவு செஞ்சு படத்தை பார்க்கணும். அவ்வளோதான். ரொம்ப நான் என்னோட பொண்ணுங்களை கூட கூட்டு வந்திருக்கிறேன். ஒரு வாட்டி மேலே வந்துட்டு போங்க. அவங்க அவங்க 2 பேரும் தமிழ் சினிமா நடிக்க ஆரம்பித்த பிறகு நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு நினைச்சேன், முடியல. ஆனால் இப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது பொண்ணுங்களையும் கூட்டு வந்தேன். சாரி சதா காரு. So sorry, biker team. This is not planned, but then அது அப்பா எப்போ இருந்தோம் நாங்கள் 2 பேர் நடிக்கிறது ஆரம்பிச்சப்ப இருந்து அப்பா வந்து தமிழ் மீடியா மீட் பண்ணோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் எங்க கூட வரணும், 2 பேர் நம்ம எல்லாரும் தமிழ் மீடியா மீட் பண்ணி நம்ம படத்தை பற்றி பேசிட்டு போகணும்னு சொன்னார். ஸோ உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பைக்கர் படம் அதை பற்றி எவ்வளோ சொன்னாலும் இப்போ கம்மி தான். நீங்கள் எல்லோரும் படம் April 3 பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து April 3 நீங்கள் பைக்கர் படம் பார்த்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கணும்னு நாங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே. நான் ஹீரோ சர்வானந்த் காரு உங்கள் முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப அன்பாக ரொம்ப மதிப்போட என்னை பார்த்துக்கிட்டாரு. நாங்கள் படம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யூவி கிரியேஷன்ஸ் இந்த படத்துக்கு இந்த படத்தை பற்றி இந்த ப்ரொடக்ஷன் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஓஹோ ராயலாக ட்ரீட் பண்ணுறதுனா இப்படி தானா அப்படின்னு இந்த படத்தில் அதே ராயலாக ட்ரீட்மெண்ட் மாத்திரம் இல்லை, இந்த படத்துக்கு பெரிய முக்கியமான ஹீரோ யாருன்னா அபிலாஷ் ரெட்டி டைரக்டர் தான். அவரோட விஷயம் தான். பட் அவர் வந்து நினச்சதெல்லாம் எடுக்க விட்டாரு ப்ரொடியூசர் வம்சிகார் அண்ட் அதர்ஸ். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களால இந்த படம் வந்து இவ்வளோ நல்ல குவாலிட்டியோட வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். இப்போ சர்வானந்த் கார் பேசுவார். I've always been close to Tamil audience from எங்கேயுமே எப்போதும்லேருந்து ஜேகே என்னும் நண்பனின் வாழ்க்கை, அதுக்கப்புறம் கணம். பட் இங்கே பண்ணும்போது I'll try to speak in English because I don't want to spoil Tamil language. It's like always there's a connect for me with Tamil people and Tamil cinema. I always loved the craft here, the people here. And so whenever I did films in Tamil, I always chose to do different films and different kind of stories. I've been doing different kind of stories. I mean, if you look at my filmography, every film is a new genre. Every time I come up with a new genre. And for me to come with Biker into Tamil again is because if you ask me in my filmography, what is your best film? Because I've done a lot of good films. Telugulo, I've done more than 30 films, and here as this, like I've done 5 films. Every time I have to keep choosing which one is good, which one is good, which one is good. But today I can proudly say this is my best film till now in my entire career. Why is this a best film? There are so many reasons for it. Because this is the first Indian motocross film that we made. One thing I can assure you and promise you, every Indian will be proud to
to say this is our Indian cinema. That is the promise I'll give you guys, because we had great technicians, because it's not an easy film to shoot. It is the most toughest film to shoot, because all of us know Rajivan sir, Madhi sir. We've shot sequences in Indonesia, and there were a lot of accidents which happened. We're going to show all that in the making of the video. It's not an easy sport to show, to make, or to act in it, because, and I've been telling, biker has changed. This is my turning point in my life, because it changed me as a person, because I had to lose 22 kilos for this film. So Abhi, when he narrated the script, there are two variations. Or 18 years, I have to play an 18-year-old guy and a 30-year-old guy. And for that transformation, it just transformed my whole perspective of cinema making, about my life, my health, my body. Because if I have to be a biker, I have to be exactly like that. Nowadays, if you just like shave the beard and say, it's flashback to the present, Anna, you'll only scold me. So this is a very close to my heart film, and I'm proud to say that I'm part of this film. And Rajivan sir, there's nothing to tell. He's a legendary art director, and he has a beautiful taste, and that shows in the film. Thank you, sir. And Madhi sir, always a sweetheart, because Yuvraj sir did the part of, the talkie part, but the action part, because he was stuck in other shoot, and so we asked Madhi sir's help. And Madhi sir and me, we worked Ran Raja Ran. He always showed me he had a different eye for me. And to shoot this sequence, they actually, more than me, those are the people who worked really hard. So thank you, Madhi sir, for working. And Rajshekhar sir, మీరు కాళ్ళు చేతులు ఎరక్కొట్టుకోకండి. సినిమాలు హిట్ అవుతాయి, కానీ మీరు హెల్దీగా ఉండాలి, ఇంకా చాలా సినిమాలు చేయాలి. And I love you, sir. Thanks for doing this film and accepting, and you're such a kind and sweet, honest person. Always love to work with you, sir. Thank you. And Malvika garu, thank you. We talk about philosophy a lot, and we connect a lot. But she's a fantastic actress. She also chooses films very wisely. She doesn't do all kind of films. If she's there in a film, people will think, oh, she does good cinema. So thank you for being part of this film, Malvika garu. And brother, you're going to rock. Definitely going to rock. నీ స్క్రీన్ ప్రెజెన్స్ సినిమాలో మాట్లాడుతుంది. అండ్ జిబ్రాన్ గారు, రన్ రాజా రన్, థింక్ దట్స్ యువర్ ఫస్ట్ ఫిల్మ్. అండ్ నాకు అప్పుడు చాలా ఏళ్ల తర్వాత హిట్ వచ్చింది. పాటలన్నీ అప్పుడు రన్ రాజా రన్ వీ హ్యాడ్ లైక్ ఆ సాంగ్స్ కూడా చాలా పెద్ద హిట్ అయినాయి. అండ్ ఆఫ్టర్ సో మెనీ ఇయర్స్ అగైన్ వీఆర్ వర్కింగ్. That success sentiment is working, and you're a brilliant technician, because when I saw Kaki, your RR is mad, like Mad Max lone feeling vastadi. So I was always a fan of your work, and you're a great technician. You are the biggest asset for our film, and thank you for giving such a lovely music and background score. And this film will be a technically super strong film. That's something everybody will talk about: sound design, art direction, camera work, performances, everything about cinema. And Abhi, there's no doubt. I don't want to talk much about you right now, because an Indian young boy making a film like this,
as Indians, we'll all be proud that he's part of India. So I wish him all the best and pan India, pan world, make good films like this. Keep working hard and మమ్మల్ని కూడా మర్చిపోద్దు నెక్స్ట్ సినిమాలో కూడా మా ఇద్దరిని పెట్టుకో and on the whole to make this all this happen we know how much we all went through and for this we need our biggest support and biggest backbone for all the team is UV Creations Vamsi Reddy garu and because when we've been shooting this film from past almost 2 years. So for this character, I had to lose weight for 6 months. I mean, I needed time to cut down weight. So we stopped the shooting, I cut down the weight, and then again we shot the film. No producer would take that kind of thing for just, to show that character and to take that time. We went twice to Indonesia for that reason. Usually, or schedule like we'll have to go and finish and come, but we didn't do that. And he's been support. Like I've done three films, and this is my 4th film. All 3 films are blockbuster. This will be a bumper blockbuster, I promise you. And to all the Tamil audience, Romba Nandri for all your love all these years, and we are coming with an honest film, and we genuinely made this film, and it will be a Indian film that we'll all be proud of. Thank you.